என்ன ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க? ஃபோன் மாமா? பண்ணி மாமா அஞ்சலி, என்னாச்சு? நீங்க சொன்னது சரியா போச்சு. உங்க அப்பா வலசர்வாக்க பண்ணை வீட்டுல தங்கி இருக்காரு. உள்ள விருந்து பெருசா நடந்துகிட்டு இருக்கு. உங்க அண்ணி உங்க அப்பாவுக்கு நல்ல விருந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணிருக்காங்க. நான் சொல்லல. ஏன் தான் இந்த மாதிரிலாம் மட்டமா பண்ணிட்டு இருக்காரு? சத்யா, வீடியோ எடுத்தியா? நோ, HD குவாலிட்டியில் எடுத்துக்கிறேன். ஃபோனை கொடுங்க. இதை பாருங்க. மாமா, உங்களுக்கு இங்க வசதியா இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. நேரத்துக்கு பசங்க டீ காஃபி ஜூஸ்ன்னு எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றானுங்க. மா பாக்குறியாமா? ஏங்க, நான் இவர் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்லாம் காணாம் சொல்லிட்டு ஆந்திரா மில்ஸா ஃபுல் கட்டிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, உங்க அப்பா எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவரு இந்த பதவியை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாரு. நீங்க அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் அவர் நினைக்கிறது சகஜம் தானே மாப்பிள்ள? ஏன் ஐஸ் பாய்ஸ் விளையாடுற மாதிரி அவரே போய் ஒளிஞ்சுக்கிட்டு பழைய ஏமால போட்டுருக்காரு. ஸ்கூல் பையனோட மோசமா பண்ணிருக்காரு அவரு. இல்ல, எனக்கு இந்த எலெக்ஷன்லாம் வரதுக்குள்ள உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாதானே மாப்பிள்ள கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கெல்லாம் அழகா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா நல்ல பிரச்சனை வீட்டுல வரும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை. இந்த பாருங்க அத்தை, நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருதோ இல்லையோ, நம்ம தொகுதி நல்லா இருக்கணும். நம்ம தொகுதி மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ வேணும். அதுக்கு சரியான ஆள் தொலைச்சி தான். மக்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அஞ்சலி, நீ என்ன பண்றனா, இந்த வீடியோ இருக்குல்ல, தூக்கி எல்லா மீடியால எல்லாத்துலயும் போடு. தூக்கி போடு, எல்லாத்துலயும் வரட்டும், போடு. வேணாம். ஏன்? நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. இது பாருங்க, மாமா தானா போய் ஒளிஞ்சிருக்காரு. அத நாம எதுக்கு சோசியல் மீடியால பரப்பி விடணும்? மக்களே தானா போய் பார்த்தா, அவங்களே நேரா பேசினா